இந்தியாவில் 30 நாட்களுக்கும் குறைவாக முதலமைச்சராக பதவி வகித்த அரசு தலைவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெகதாம்பிகா பால், உத்தரப்பிரதேச மாநிலம். பதவிக்காலம் ஒரு நாள் மட்டுமே. 1998 பிப்ரவரி மாதம் 21 முதல் 23 முதல், அதாவது ஒரு நாள் மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். காரணம், கல்யாண் சிங் ஏற்கனவே இருந்த முதல்வர். அவர் மீண்டும் பதவியேற்றார் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் அவர் பதவி விலகியுள்ளார். ஹரிஷ் ராவத், உத்தரகாண்ட் மாநிலம். பதவிக்காலம் வெறும் 24 மணி நேரம் மட்டுமே. காரணம், அரசியல் சிக்கல் மற்றும் உயர்நீதிமன்ற முடிவுகளால் பதவி நீக்கப்பட்டது. சதீஷ் பிரசாத் சிங், பதவிக்காலம் 5 நாட்கள் மட்டுமே. 1968 ஆண்டு ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 1 தேதி வரை முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். காரணம், இடைக்கால முதலமைச்சராக பதவி பெற்றாலும் அடுத்த முதல்வர் பதவியேற்றதால் இவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஓம் பிரகாஷ் சௌதலா, ஹரியானா மாநிலம். பதவிக்காலம் 5 நாட்கள் மட்டுமே. 1990 ஆண்டு 5 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக பதவியில் இருந்துள்ளார். பதவி விலக காரணம் உள்கட்சி பிரச்சினைகள் மற்றும் ஆதரவு இழப்பு. நிதிஷ்குமார், பீகார் மாநிலம். பதவிக்காலம் 8 நாட்கள் மட்டுமே. அதாவது மார்ச் 2000 ஆண்டு 8 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். உடனடி அரசியல் மாற்றத்திற்காக பதவியில் இருந்து விலகியுள்ளார். பி.கே. சாவந்த், மகாராஷ்டிரா மாநிலம். பதவிக்காலம் 9 நாட்கள் மட்டுமே. அதாவது 1963 நவம்பர் 25 முதல் டிசம்பர் 4 வரை மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். இடைக்கால முதல்வராக செயல்பட்டுள்ளார். எஸ்.சி. மார்க், மேகாலயா மாநிலம். பதவிக்காலம் 13 நாட்கள் மட்டுமே. 1998 ஆண்டு 13 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். கூட்டரசின் தவறான தொடர்ச்சி காரணமாக முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். வி.என். ஜானகி ராமச்சந்திரன், பதவிக்காலம் 23 நாட்கள் மட்டுமே. 1988 ஆண்டு ஜனவரி 7 முதல் ஜனவரி 30 தேதி வரை மட்டுமே முதலமைச்சராக பதவியில் இருந்துள்ளார். எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு அரசியல் பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு கட்சி பிரிவுகள் மூலமாக பதவி இழந்துள்ளார். பூமிதர் பர்மன், அசாம் மாநிலம். பதவிக்காலம் 22 நாட்கள் மட்டுமே. 1996 ஆண்டு ஏப்ரல் 22 முதல் மே 14 வரை மட்டுமே முதலமைச்சராக இருந்துள்ளார். முன்னாள் முதல்வர் மரணத்திற்கு பிறகு இடைக்கால முதல்வராக இருந்துள்ளார். தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிரா மாநிலம். பதவிக்காலம் 3.5 நாட்கள் மட்டுமே. 2019 நவம்பர் 23 முதல் 26 தேதி வரை மட்டுமே முதலமைச்சராக இருந்துள்ளார். அரசியல் மாற்றம் மற்றும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் ராஜினாமா செய்துள்ளார். பி.எஸ். எடியூரப்பா, கர்நாடகா மாநிலம். பதவிக்காலம் 3 நாட்கள் மட்டுமே. 2018 ஆண்டு மே 17 முதல் 19 தேதி வரை மட்டுமே முதலமைச்சராக இருந்துள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க நிர்வாக சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு முதலமைச்சராக இருந்துள்ளார்.